இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். வெளிச்சத்திலே நடப்பும் வாருங்கள் என்ற தொடரின் வழியாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கும் அற்புதமான கடைசி கால செய்திகளை கேட்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் நான் அன்போடு வாழ்த்துகின்றேன். மெய் தொழுகையின் 8 நியதிகள் என்ற காரியங்களை நாம் கவனித்து வருகிறோம். அதில் 5வது நியதி என்னவென்றால், தொழுகை மரியாதையுடனும் பயபக்தியுடனும் இருக்க வேண்டும். இந்த 5வது நியதி 3வது கட்டளையில் விளக்கப்பட்டுள்ளது. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலை வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலை வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் தேவன் அற்புதமாய் இதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தேவனுடைய பெயரை நாம் லேசாகவோ அல்லது தேவையில்லாமலோ பயன்படுத்தக்கூடாது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவும். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே என்று எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்கள் கற்றுக் கொடுக்கிறது. 4வது கட்டளையில் 6, 7 மற்றும் 8ஆம் நியதிகளை நாம் காண்கிறோம். இவை நாம் தேவனை எப்பொழுது தொழுது கொள்ளுகிறோம், எப்படி தொழுது கொள்ளுகிறோம், ஏன் தொழுது கொள்ளுகிறோம் என்பவை நமது மனநிலையுடன் தொடர்புடையவை. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதில் நீ ஆனாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவன்களானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியரானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 8 - 11 வசனங்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். 6வது நியதி தேவனை எப்பொழுது தொழுது கொள்ளுகிறோம் என்பதை சார்ந்ததாக இருக்கிறது. தொடர்ந்து நாம் செய்தியை கேட்க தேவன் கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளின் செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.